பிரிஞ்சால் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். கருவேப்பிலை ஒரு 30 நம்பர், வெங்காயம் சும்மா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணது, பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. அடுத்தது கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காவை கட் பண்ணி ஒரு டீப்னியில் அலசி வச்சுருக்கேங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் ஊற்றினாலே போதுமான அளவுங்க. அதிகமாக ஊற்றினாலும் எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இதை போட்டுட்டு பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது 3மே சிம்பிளாக ஆட் பண்ணிடுறோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா பரட்டி விடணும். இதில் நல்லா பார்த்துங்க, எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது பிரிஞ்சால் கத்திரிக்காவை பிரியாணிக்கு கொடுக்க வேண்டிய பிரிஞ்சால் கத்திரிக்காவை எண்ணெய் கத்திரிக்காவை மாற்றிடாதீங்க. பார்க்குறவங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. எண்ணெய் அப்படியே மிதக்கும், அந்த மேலே இருக்கக்கூடாது. அதேமாரி மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் இந்த எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாலாம் வேகிற டைம்லேயே நம்ம இதை ஆட் பண்ணணும். மிளகாத்தூளோட அளவு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 10 கிராமும், மஞ்சள் தூள் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது டேபிள் ஸ்பூன் இல்லை, ஜஸ்ட்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் பண்ணக்குள்ளே என்ன ஆகுனா, எண்ணெயிலே போட்டு மசாலா போட்டு பண்ணக்குள்ளே கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்குங்க, காரம் நல்லா இறங்கிடுங்க உங்களுக்கு. ஸோ நல்லா இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது நாட்டு கத்திரிக்காய், இது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே டைமில் இதை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்னொரு கத்திரிக்காய் இருக்கும், அது என்ன கத்திரிக்காய்லாம் தெரியல, பட் அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். பட் இது இந்த அளவுக்கு அது டேஸ்ட் இருக்காதுங்க. நாட்டு கத்திரிக்காய் தான் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இது ரொம்ப நல்லா வேகலைன்னா நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாங்க. நான் மத்து வச்சு தான் கடைவேன். ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் குழஞ்சி போகிற அளவுக்கு வேகாது, கத்திரிக்காய் வெந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நாட்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா தரமான டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா சுவை அவ்வளோ இருக்காதுங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி கத்திரிக்காய் லெவல் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேகுங்க. ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ண கற்றுக்குங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க 15 நிமிஷம். ஸோ அந்த 15 நிமிஷத்தில் கத்திரிக்காய் உங்களுக்கு கிளியராக வந்துடும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும் 5 நிமிஷம் டைம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதில் பாருங்கள், எண்ணெய் மிதக்கவே இல்லை. ஏன்னா எண்ணெய் நீங்கள் கம்மியாக ஊற்றினாலுமே கத்திரிக்காய் வேவுங்க. நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றிங்கன்னா இந்த கத்திரிக்காய் பிரிஞ்சில் பார்க்குறவங்க பயந்துடுறாங்க, எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க. கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரியாணி கூட காம்பினேஷனாக சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால் 1 கிலோவுக்கு 100 கிராம் கணக்கு பண்ணி எண்ணெய் ஊற்றுங்க. உண்மையாகவே உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப அழகாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டா பாருங்கள், கத்திரிக்காய்லாம் கத்திரிக்காயிலேருந்து எண்ணெய், அதாவது கத்திரிக்காயோட சாயம் இறங்கும்ல, அது இறங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளு, இதில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்த எல்லாம் இருக்கணும், வெள்ளை பச்சை எல்லாம் இருந்தால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுனா பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கான கலர் வந்துருச்சு. இதுதான் கத்திரிக்காய்க்கான கலரு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புளியோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளி தாங்க உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பிரிஞ்சலுக்கு சரியான டேஸ்ட் கொடுக்கும். உண்மையாகவே நீங்கள் இதை செஞ்சுட்டு புளியை மட்டும் கம்மியாக ஊட்டினீங்கன்னா நல்லாவே இருக்காது, நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் புளி எந்த அளவுக்கு வேணால் அதிகமாக ஊற்றிக்கலாம், அது இந்த கத்திரிக்காய்க்கு அருமையான ஒரு சுவையை கொடுக்கும். ஸோ மறக்காமல் புளியை அதிகமாக ஆட் பண்ணிங்க. சரி, 1.5 கிலோவுக்கு எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கிலோவுக்கு இப்போ உங்கள் கை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, ஒரு கொய்யா காய் இருக்கும், கொய்யா காய் பெருசாக இருக்குல்ல, அந்த காய் அளவுக்கு இருக்கும். அருமையான கத்திரிக்காய் பிரிஞ்சல் ரெடி ஆகிடுச்சு.